ஹாய் வீவர். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு ஆண்மை உணர்வை பெருக்கக்கூடிய ஒரு மூலிகை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்திய மார்க்கெட்டில் மட்டுமல்லாது உலக சந்தையில் வரைக்கும் இது ஒரு குறிப்பிடத்தகுந்த இடத்தை வைக்குதுன்னா அதில் ஒரு மாற்று கருத்து கிடையாது. இதனுடைய வேல்யூ அதே அதிகமான வேல்யூ. இன்றைக்கி நம்ம ஆயுர்வேத மருந்து சித்த மருந்துகளை இது பயன்படுத்துகிறது ஒரு புறம் இருந்தாலும், ஏன்னா சாஸ்திரிக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, 2000-3000 வருடங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க, பழமையான ஏடுகள்லேயும் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஆனால் சில மாற்று மருத்துவ முறைகள்லேயும் சரி, அதே நேரம் நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் இருக்குது பார்த்திங்களா, அந்த நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் அதை கலந்து தயாரிக்கக்கூடிய சில மருந்துகள்லையும் சரி, இது ஒரு உபப்பொருளாகவும் சேர்த்து ஒரு சப்சிடியாகவும் சேர்த்து பயன்படுத்துகிறாங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, பாடி பில்டிங், நம்ம உடம்பு கட்டு மாசம் பண்ணக்கூடிய பொருள்களுக்கும் சரி, அதே நேரத்தில் இந்த பால் உணர்வை தூண்டக்கூடிய சில மாத்திரைகளுக்கும் சரி, இந்த விட்டமின்களோடு கலந்து இதை இந்த பொருளை தயாரிக்கிறாங்க. அப்படிப்பட்ட பொருள் வேறு ஒன்றும் இல்லைங்க, நெரிஞ்சில் எனப்படும் கோக்சுரா. அப்படி தான் அந்த மூலிகையை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சின்ன இதில் நம்ம கிராமங்களில் போகும் பொழுது அதிகமாக வெயில் உள்ள இடங்களில் இந்த செடி வளர்ந்து சும்மா ஆகி கிடக்கும். இது பார்த்திங்கன்னா தரையை ஒட்டி வளரும். உயரத்தால் குறைந்தபட்சம் 10 to 25 சென்டிமீட்டர் டயாமீட்டர், அதாவது விட்டமுள்ள ரவுண்டாக தான் படர்ந்து காணப்படும். தரையோடு தான் இது படர்ந்து காணப்படும். மிஞ்சி போனால் 3 to 5 சென்டிமீட்டர் உயரம் வேணால் இருக்கும். ரொம்ப பெருசாக வளர்ந்து இருக்கும்னு சொல்ல முடியாது. இதனுடைய பொட்டானிக்கல் பேர் பார்த்திங்கன்னா ட்ரிபுலஸ் டெரிட்டாரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதிலே ஒரு 4-5 உப ஃபேமிலி இருக்குது. சிலவங்க யானை நெரிஞ்சல் சொல்லுவாங்க, சிறு நெரிஞ்சல் சொல்லுவாங்க, பெருநெரிஞ்சல் சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இதில் பாரம்பரிய காலத்தொட்டு இது பயன்படுத்திட்டு வந்துட்டுருக்கு. சரிங்களா? இதனுடைய முக்கியத்துவம் தெரிந்து தான் நம்ம முன்னோர்கள் இதை லேகியத்திலையும் சரி, தைலம் சூர்ணங்கள்லையும் சரி, இதை பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நரசிம்ம லேகியமாக இருக்கட்டும், அதே நேரத்தில் நம்ம செவனப்பிராச லேகியமாக இருக்கட்டும், இதெல்லாம் கோக்சுரா முக்கியமான ஒரு பொருளாக வைக்குது. சதாவரியிலையும் இது இது பண்ணுவாங்க. ஆனால் அது பேக்கேஜ் பண்ணி போடக்கூடிய முறை வேறு. சரிங்களா? இது அதனுடைய எக்ஸ்ட்ராக்ட் தான் அதனுடைய இதில் ரொம்ப இடத்த வைக்குது. சரி, இது எப்படி சார் பால் உணர்வை தூண்டுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இதுன்னு கேட்டிங்கன்னா, இதில் உள்ள சில ஃபைட்டோ கெமிக்கல் ஸ்டடீஸ் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, மேல் ஹார்மோன் டெஸ்டோஸ்டரானை தூண்டுவதில் இது முக்கிய இடத்த வைக்குது. இந்த டெஸ்டோஸ்டரான் தான் ஆண் தன்மையை உண்டு பண்ணக்கூடிய ஒரு ஹார்மோன். ஆண்களுக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு ஹார்மோன். விந்தணுக்கள் உற்பத்தி, விந்தணுக்களுடைய நீந்தி போகக்கூடிய தன்மை, வளர்ச்சி, இவை எல்லாவற்றிற்கும் அடிப்படை டெஸ்டோஸ்டரான் தான். டெஸ்டோஸ்டரான் குறையும் பொழுது அவங்களுக்கு எல்லாமே இப்போ இதாக ஆரம்பிச்சிடும். அதே நேரத்தில் இது மட்டும்தான் கேட்டிங்கன்னா, நம்ம உடம்போட தசையோட மாஸ் சின்ன வயசில் பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த கட்டுக்காலையாக உடம்பு அப்படியே திமிரிக்கிட்டு இருக்கும். சரி, நல்லா பார்த்திங்கன்னா 13 வயசில் 15 வயசில் ஆரம்பிக்கிற அந்த டெஸ்டோஸ்டரான் 27, 28, 30 வயசில் பீக் லெவலில் போகும்போது பார்த்திங்கன்னா, அவன் வளர்ச்சி இது எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வாலிப பரிசம் இளந்தாரி பசங்க சொல்கிறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி அதை கள்ள திண்டாலும் செமிக்கக்கூடிய மாதிரி அந்த மசில்ஸ் பில்ட் பண்ணக்கூடிய நேச்சரை இந்த டெஸ்டோஸ்டரான் ஹார்மோன் தான் இதாகிட்டு வைக்கும். அதே நேரத்தில் எழுச்சித்தன்மையை அதிகமாக உண்டு பண்ணக்கூடிய ஒரு இது. சரிங்களா? அப்புறம் என்னான்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வரும்பொழுது இது குறைய என்னான்னு கேட்டிங்கன்னா, 40-45 வயசில் வரும்பொழுது அந்த தசையோட இதுவும் பில்டப் நேச்சரும் குறைஞ்சிரும். அதனால தான் நம்ம கொஞ்சம் சற்று தொம்பலாக இருக்கிறோம், தொய்வாக இருக்கிறோம் பார்த்திங்களா, அப்படியே குறுகி உடல் இதாகிட்டே இருக்க வைக்கும். பட்டு மேலை நாடுகளில் இந்த டெஸ்டோஸ்டரானை பூஸ்ட் பண்ணக்கூடியது ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி இதெல்லாம் இது பண்ணுறதுனால தான் என்னான்னு கேட்டிங்கன்னா, மேலை நாடுகளில் பார்த்திங்கன்னா அவங்க அதே திடகாத்திரமான உடல் நிலையை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதில் ஒரு சிலவங்க மட்டும்தான் ஏஜ் ரிலேட்டடாக அது குறைஞ்சிட்டு வருவாங்க. ரெண்டாவது அவங்க வெல் பேலன்ஸ்டு டயட்டை எடுத்துக்குருவாங்க. சரிங்களா? நம்ம மாதிரி அவங்க நியூட்ரிஷன் கம்மியாக பயிர் நிறைக்கக்கூடிய உணவுகளை அவங்க எடுக்க மாட்டாங்க. அதனால அந்த பில்டப் நேச்சர் இதாகிட்டே இருக்கிறதுனால சர்க்கரையும் கட்டுக்கோப்புகளை வந்துடும். சரி, நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வரும்.
இந்த அளவுக்கு அது வந்து டெஸ்டோஸ்டரானை வந்து இது பண்ணக்கூடியது. அதே நேரத்தில் வந்து டெஸ்டோஸ்டரான் மட்டும்தான் இது பண்ணுது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிறுநீரகத்தில் தோன்றக்கூடிய கற்களை வந்து கரைக்கும். அதே நேரத்தில் வந்து சிறுநீரகத்தில் உண்டாகக்கூடிய சில கொழுப்பு கட்டிகள், சிறு சிறு சிஸ்ட்டுன்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, வாட்டர் சேக் லைக் சிஸ்ட்டு, அந்த மாதிரி உள்ள சின்ன சின்ன சிஸ்ட்டுகளையும் அதை கரைச்சி இது பண்ணக்கூடிய ஒரு இது. நல்லா டையூரிட்டிக் ஆக்ஷன் உள்ளது, நீரை நல்லா பெருக்கி வெளியேற்றி கொடுக்க வைக்கும். சரிங்களா? இது வந்து நல்லா ஒரு ஆக்ஷன் கொடுக்க வைக்கிறனால உடம்போட அந்த டாக்ஸிசிட்டி அளவையும் குறைக்க இது பண்ணி கொடுக்க வைக்கும். தசைகளை பில்ட்டு பண்ணக்கூடிய நேச்சரும் வந்து அதிகமாக இதில் வந்து காணப்படும். அதனால தான் இது வந்து நம்ம அந்த ஆண்மை பெருக்கிறதுல வந்து ஒரு தலை சிறந்த இடம் வகிக்குது. இதில் வந்து இன்றைக்கி பைட்டோகெமிக்கல் ஸ்டடீஸில் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, அன்னோன் சைடு எஃபெக்ட், இதில் வந்து சைடு எஃபெக்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, அப்படி தான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அதனால் வந்து நீங்கள் தாராளமாக இதை வந்து பயன்படுத்திக்கிறலாம். சும்மா போட்டு கண்ட இதுகளில் போட்டு நீங்கள் வாங்கிக்கிறாதீங்க. நீங்களே வாய்ப்பு கிடச்சிச்சின்னா கோக்ஸுராஸோடைய பிடுங்கிக்கிறங்க. பிடுங்கும் பொழுது சில நேரம் வந்து முள் குத்துச்சுன்னா நல்லா கடுகடுப்பாக வலி எடுக்க ஆரம்பிக்கும். அது அந்த மாதிரி கொஞ்சம் சேஃப்டியாக ப்ரிகாஷனாக நீங்கள் இது பண்ணிக்கிட்டு அந்த செடியை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிட்டு காய போட்டு நிழலாக காய போட்டு இடித்து வஸ்திர காயம் பண்ணி வச்சுக்கிறங்க. இது வந்து ரொம்ப நல்ல எஃபெக்டிவ். ஃபஸ்ட்டு நான் அதை தான் சொல்லுவேன், நீங்களே செஞ்சு நீங்களே இது பண்ணிக்கிறங்க. அதுலேயும் உங்கள் ஏரியாவில் இருக்குது பார்த்தீங்களா பக்கத்தில், அதுக்கும் உங்களுடைய உடல்நிலைக்கு ஒரு சில தொடர்பு இருக்குது. சரிங்களா? அப்போ அந்த மூலிகைகளை நீங்கள் எடுத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு உடல் வந்து கொஞ்சம் வலிமையாகவும் ஆரோக்கியமாகவும் அந்த ஹெர்பல் வந்து இன்னும் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்க வைக்கும். சரி, இதை வந்து பயன்படுத்துகிறோம். அதே நேரத்தில் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய நல்ல பிராண்டு உள்ள கோக்ஸுராவே கிடைக்குது இன்றைக்கி. அதில் வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து நல்ல ஒரு சிறந்த பிராண்டை வாங்கி நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். அதிலே அளவுகள் போட்டிருப்பாங்க. அப்படி எதுவும் உங்களை அளவுகளில் ஒரு சந்தேகம் வருகிற பட்சத்தில் வந்து அருகில் உள்ள மருத்துவரை நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் பயன்படுத்திக்கலாம். சில நேரம் சர்க்கரை வியாதி இருந்து சுகர் இருந்து இந்த ஆண்மை குறைவு ஏற்பட்டிருந்தாலும் இந்த கோக்ஸுரா எடுக்கும் பொழுது நல்ல ஒரு சிறந்த ஒரு பலனை வந்து கொடுக்க வைக்கும். வாசோ டைலேஷன் நல்லா இது பண்ணுறதுனால எரெக்ஷனை வந்து நல்லா இது பண்ணி கொடுக்க வைக்கும். இதை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ரெகுலராக பயன்படுத்துறதுனாலையும் தவறு கிடையாது. அதே நேரத்தில் வந்து கொஞ்சம் மசில் நல்லா பில்டப் பண்ணுறதுனால வந்து நல்லா கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா உங்களோட உடம்பு தொய்வலாக காணப்படாமல் இளமை காலகட்டத்தில் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து கொண்டு போக ஆரம்பிச்சிடும். இது எல்லாம் சேர்ந்து நான் 50 வயசு 60 வயசு ஆளுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் செயல்படுற விகிதம் லேட்டாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் ஒரு 40 வயசுக்குள்ளேருந்து 35லேருந்து 40 வயசுக்குள்ளே இந்த மாதிரியான பாதிப்பு, எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன், ஆண்மை உணர்வு இல்லாமல் இருக்கிறது, அந்த மூடு இல்லாமல் இருக்கிறது, உடல் உறவில் நாட்டம் இல்லாமல் இருக்கிறது, அந்த மாதிரியான இதுகள்லாம் இருந்துச்சுன்னா இது வந்து ஒரு சிறந்த வந்து ஒரு பொருளாக இருக்குது. அது தவிர்த்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சதாவரி லேகியத்தில் வந்து இது கலந்துருக்குது, சிவனப்பிராசி லேகியத்தில் கலந்துருக்குது, நரசிம்ம கல்பம் அந்த லேகியத்தில் வந்து இது கலந்துருக்கிறதுனால வந்து இதை வந்து நீங்கள் தாராளமாக அது கூட வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அதை விட வந்து பெஸ்ட்டு நீங்கள் பக்கத்தில் கிடைக்கிறத நீங்கள் வாங்கி காய போட்டு அதை வந்து இதை வந்து பயன்படுத்திக்கிறங்க. நல்லா நிழலில் காய போட்டு நல்லா மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணி துணியில் சலித்து அதை வந்து பயன்படுத்திக்கிறங்க. அதுதான் இன்னும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமாக கொடுக்க வைக்கும். இதில் வந்து பக்க விளைவுகள்லாம் இல்லைன்னு தான் கொடுத்துருக்காங்க. அதனால் இதை வந்து நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம். காலகாலமாக நம்ம ஆத்தென்டிக்கலாக ஆயுர்வேதத்திலையும் சித்தாவிலையும் மென்ஷன் பண்ணப்பட்ட ஒரு மூலிகை. சரிங்களா? கோக்ஸுரம் சொல்லக்கூடிய நெருஞ்சில் இது வந்து அனைவரும் தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். பக்க விளைவுகளில் இதை மட்டும் நீங்கள் இது பண்ணாலே போதும். மற்றொரு நிகழ்ச்சியில் வந்து சந்திப்போம். நிகழ்ச்சியை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்தில் வந்து உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எங்களுக்கு ரொம்ப அவசியம். அப்படி இருந்தால் தான் இந்த நிகழ்ச்சியை அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டு போக முடியும். நான் உங்கள் டாக்டர் குமார். நன்றி, வணக்கம்.